போடுறதுக்கு என்னென்ன வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. அண்ட் தென் நெல்லெண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து கல்லுப்பை வந்து ஒந்திட்டு அப்புறம் மாறிங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒந்திட்டு ஆற வச்சுட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன். அண்ட் தென் பெருங்காயம் இங்கே வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தயம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், வெந்தயம் லைட்டாக அப்படியே வந்து கொரப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஆந்திரா பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சித்தூர் தான். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆந்திரா பக்கம்லாம் வந்து எப்பவுமே வந்து ஊறுகாய் போடுறப்போ சாமி கும்பிட்டு அப்படி தான் வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து சாமி கும்பிட்றதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூஜை ரூமில் மஞ்சள் குங்கெல்லாம் வைப்பாங்க. ஸோ எப்போ வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து ஊறுகாய் வந்து போடலாம். அப்புறமா 3 நாளைக்கு அப்புறமா ஜாடியில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஊறுகாய் வந்து இப்படி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கேஜி ஊறுகாய்க்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடுகு பொடி அரைச்சிருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். ஸோ ஊறுகாய் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து இருக்கார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் வந்து லிமிட்டடாக ஆட் பண்ணிக்கிறோம், ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் பொடியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் யூஸ்வலாக வந்து காரம் வந்து ஊறுகாய் கொஞ்சம் அதிகமாக வந்து சாப்பிடுவோம். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி கை வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பூண்டு ஆட் பண்ணுவாங்க. பட் நான் யூஸ்வலாக வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணலாம் இருங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் 2-3 பேட்சாக வந்து போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து இது வந்து பச்சை எண்ணெய், சுடு எண்ணெய்லாம் வந்து ஊற்றுறது வேண்டாம். அது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் வந்து 3வது நாளைக்கு கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லிமிட்டடாக தான் ஊற்றுவேன். ஸோ 3வது நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன். அது என்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி ஊற்றுறதுனால. ஸோ ஊறுகாய் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து உப்பு போடுறது நல்லது, இல்லைன்னா வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கலக்கி வச்சுட்டு 3 நாள் வந்து அப்படியே வந்து கவர் போட்டு வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு 3 இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடியிலெல்லாம் வந்து எண்ணெய் வந்து அப்படியே வந்து தங்கிட்டு இருக்குது. ஸோ 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து நல்லா வந்து தேலிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சிடலாம்.